சண்டே ஆஃப்டர்நூன் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பெரிய வெங்காயம் வந்து தீர்ந்துருச்சு. அம்மா சந்தைக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு இதில் சோம்பு வந்து சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துட்டு கருவேப்பிலை வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு சமையலில் கருவேப்பிலை கண்டிப்பாக இருந்தால் தான் அந்த சமையலே வந்து டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். கருவேப்பிலை இல்லை அப்படின்னா எனக்கு சமைக்கவே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. உப்பு போட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வரமிளகா அரைச்ச பேஸ்ட்டை வந்து நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரம் மசாலா தூள், நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் வந்து தேவையான அளவு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு வதக்கிக்கலாம். பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழுவி கட் பண்ணி வச்சுருக்க அந்த இறாலை வந்துட்டு நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இறால் கொஞ்சம் பெருசாக இருந்தனால 2 பீஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். குவான்டிட்டி வந்துட்டு அதிகமாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து பீஸ் வந்து கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து இறால் செய்யும்போது நீங்கள் வந்துட்டு செய்யுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறாலை வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் அந்த மசாலாவோட. ஏன்னா இறால்லேருந்து தண்ணி வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வரும். தண்ணி ஊற்ற தேவையில்லை, லாஸ்ட்டாக வந்து ஊற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரை வந்து கழுவிட்டு அந்த தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு கம்மியாக இருந்துச்சு, கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நான் மூடி வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் தான், அதுவே கூட தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இறால் கிரேவி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்துட்டு பெப்பர் தூள் வந்து இதில் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிற வேண்டியதான். நீங்கள் வேணும் அப்படின்னா கொத்தமல்லி புதினாலாம் சேர்த்துக்கலாம். என் பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. இப்போ சண்டே ஸ்பெஷல் சாதம் இறால் கிரேவி ரெடி.